இன்றைய முக்கிய நிகழ்வுகள். நடுரோட்டில் திடீரென தீப்பற்றி எரிந்த பைக், உயிர் தப்பிய இளைஞர். விறுவிறுப்பாக நடந்த வழக்கறிஞர் சங்க தேர்தல், ஆர்வமுடன் வாக்களித்த வழக்கறிஞர்கள். ஆன்லைனில் கடன் பெற்றவரின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து பணம் கேட்டு மிரட்டல், சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு போலீசார் வலை. புதுச்சேரியில் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சண்டையை தடுக்க சென்ற முன்னாள் அரசு ஊழியரை நண்பருடன் சேர்ந்து கட்டையால் அடித்து கொலை செய்த மதுரையைச் சேர்ந்த வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி திலாஸ்பேட்டை ஐயனார் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் ரவி, முன்னாள் பாப்ஸ்கோ ஊழியர். இவர் தனது மனைவி இறந்த நிலையில் குழந்தைகள் இல்லாததால் தனியாக வசித்து வந்தார். இவரது வீட்டின் எதிரே வழுதாவூர் சாலையில் ஒரு ஹோட்டலில் வேலை செய்யும் மதுரையை சேர்ந்தவர்களான தினேஷ்குமார் என்கிற அமாவாசை, அவரது நண்பர் முகமது ஃபைசல் இருவரும் வீடு வாடகை எடுத்து தங்கியுள்ளனர். இதில் தினேஷ்குமார் தனது மனைவியுடன் கீழ்த்தளத்திலும், முகமது ஃபைசல் தனியாக முதலாவது தளத்திலும் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு ஹோட்டல் வேலையை முடித்துக்கொண்டு மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வந்த தினேஷ்குமார் தனது மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டு அடித்துள்ளார். அப்போது அதிக சத்தம் கேட்க எதிர் வீட்டில் மது அருந்தி கொண்டிருந்த ரவி அவர்களை சமாதானம் செய்து வைக்க முயன்று தினேஷ்குமாரிடம் மனைவியை இப்படி அடிக்கிறாயே என திட்டியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த தினேஷ்குமார் ரவியிடம் தகராறு செய்து இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனை மேல் வீட்டில் இருந்த பார்த்த ஃபைசல் கீழே வந்து தனது நண்பனுக்கு ஆதரவாக அங்கிருந்த கட்டையை எடுத்து இருவரும் ரவியை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் வலி தாங்க முடியாமல் ரவி அலறியுள்ளார். சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டை சேர்ந்த ராமர் தீர்த்தம் என்பவர் ரவியை அவர்களிடமிருந்து காப்பாற்ற முயன்றுள்ளார். அவரையும் தினேஷ்குமார், ஃபைசல் ஆகியோர் தாக்கியுள்ளனர். தொடர்ந்து சத்தம் கேட்டு வெளியே வந்த அக்கம் பக்கத்தினர் ரவியையும் ராம தீர்த்தத்தையும் இருவரிடமும் இருந்து மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு ரவியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். மேலும் ராமதீர்த்தம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து தன்வந்திரி காவல் நிலையத்திற்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தினேஷ்குமார், முகமது ஃபைசல் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டவர்களை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காரைக்கால் கிளை சிறையில் ஆயுள் தண்டனை சிறைவாசி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் மக்கள் உரிமை கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கு அனுப்பியுள்ள புகார் மனுவில் புதுச்சேரி அருகே உள்ள பொறையூரை சேர்ந்தவர் பிரதீஷ் கடந்த 2021ஆம் ஆண்டு சந்தை புதுக்குப்பம் சேர்ந்த ராஜஸ்ரீ என்ற பெண்ணை காதலித்துள்ளார். ராஜஸ்ரீ போக்கில் மாற்றம் ஏற்பட்டவுடன் பிரதீஷ் அப்பெண்ணை கொலை செய்துவிட்டார். இது தொடர்பாக பிரதீஷ் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவருக்கு புதுச்சேரி நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது. அவர் தண்டனை சிறைவாசியாகவே காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். காலாப்பட்டு சிறையில் பிரதீஷுக்கும் உசேன் என்ற ஆயுள் தண்டனை சிறைவாசிக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அப்போது உசேன் பிரதீஷை கடுமையாக தாக்கியுள்ளார். இதன்பின் பிரதீஷ் காரைக்கால் கிளை சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். காரைக்கால் கிளை சிறையில் சிறைவாசி ஆறுமுகம் என்பவருக்கும் பிரதீஷ்க்கும் தவறாக ஏற்பட்டது. பிரதீஷ் ஆறுமுகத்தை கத்தியால் வெட்டியுள்ளார். அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். இதுகுறித்து பிரதீஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிரதீஷ் சிறையில் தனி அறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு பிரதீஷ் தனது கைலியால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. சிறைவாசி பிரதீஷ் இறப்புக்கு சிறைத்துறையும் அரசும் தான் முழு பொறுப்பு ஆகும் என்றும் காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் இவ்வழக்கை காவல் மரணம் என பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். காரைக்கால் போலீசார் இச்சம்பவத்திற்கு வேறு காரணம் இருக்கிறதா என்ற கோணத்திலும் முழுமையாக விசாரிக்க வேண்டும். மேலும் பிரதீஷ் தற்கொலை சம்பவம் குறித்து உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். சிறைவாசி இறப்புக்கு சிறைத்துறையும் அரசும் தான் முழு பொறுப்பு என்பதால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உடனடியாக ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என புகார் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தற்கொலை செய்து கொண்ட பிரதீஷ் உடலை காரைக்கால் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவரது உடல் புதுச்சேரி ஜிப்மருக்கு அனுப்பப்பட்டு அங்குள்ள மருத்துவர்களால் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வருகின்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர்.
புதுச்சேரியில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 13க்கும் மேற்பட்ட நீதிமன்றங்களில் 1400க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பணியாற்றி வருகின்றனர். இங்குள்ள வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கு ஆண்டுக்கு ஒருமுறை தேர்தல் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்படி புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சங்கத்திற்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பதவிகளை தேர்ந்தெடுக்க வாக்குப்பதிவு நடைபெற்றது. முன்னாள் சட்டத்துறை செயலர் செந்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக மூத்த வழக்கறிஞர்கள் முன்னிலையில் நடைபெற்ற தேர்தலில் 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. இரவு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வெற்றி பெற்றவர்கள் அறிவிக்கப்பட உள்ளனர். புதுச்சேரியில் சாலையில் சென்ற இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. மேலும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் புத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்கிற இளைஞர் புதுச்சேரியில் உள்ள நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் அருகே வந்து கொண்டிருந்த போது பைக் திடீரென தீப்பிடிக்க தொடங்கியது. இதனால் அதிர்ச்சியடைந்த சூர்யா சுதாரித்துக் கொண்டு உடனடியாக இருசக்கர வாகனத்தில் இருந்து இறங்கினார். தொடர்ந்து இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிய தொடங்கியது. அருகில் இருந்த பொதுமக்கள் தண்ணீர் ஊற்றி அணைக்க முயற்சித்தும் அணையவில்லை. பின்னர் தீயணைப்பு வாகனத்தில் விரைந்து வந்து வீரர்கள் தீயை அணைத்தனர். பெட்ரோல் டேங்க் முழுவதும் பெட்ரோல் நிரப்பியதால் வெயில் காரணமாக தீப்பிடித்து இருக்கலாம் என தீயணைப்பு அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற தென் மாநில அளவிலான கால்பந்து விளையாட்டுப் போட்டியில் கோரிமேடு பிளே மேக்கர்ஸ் அணி முதலிடத்தை பிடித்தது. கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் தென் மாநில அளவிலான ஐவர் கால்பந்து விளையாட்டுப் போட்டி மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் ஏற்பாட்டில் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் 2 நாட்கள் நடைபெற்றது. புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் சென்னை, திண்டிவனம், கடலூர், எண்டியூர், கோவளம், சேலம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து 52 அணிகள் பங்கேற்ற இப்போட்டியில் முதலிடத்தை கோரிமேடு பிளே மேக்கர்ஸ் அணியும், திமுக அணி 2ஆம் இடத்தையும், பிளே மேக்கர்ஸ் 3 அணி 3ஆம் இடத்தையும் பிடித்தது. கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முதலிடத்தை பிடித்த அணிக்கு ரூபாய் 25,000, 2ஆம் இடத்தை பிடித்த அணிக்கு ரூபாய் 15,000, 3ஆம் இடம் பிடித்த அணிக்கு ரூபாய் 10,000 மற்றும் கேடயம், சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பரிசளிப்பு நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வரும் 12ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ள நிலையில் சண்டே மார்க்கெட்டில் மாணவர்களுக்கு தேவையான ஸ்கூல் பேக், வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட பொருட்களை பெற்றோர்கள் வாங்க வந்ததால் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்த பின்னர் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என கல்வித்துறை அறிவித்திருந்த நிலையில் கடுமையான வெயிலின் தாக்கம் காரணமாக 12ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவித்திருந்தது. இந்த நிலையில் வரும் புதன்கிழமை 12ஆம் தேதி அன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மிகவும் குறைந்த விலையில் விற்பனை செய்யும் சண்டே மார்க்கெட் கடைகளில் மாணவர்களுக்கு தேவையான ஸ்கூல் பேக், வாட்டர் பாட்டில், உணவு பை உள்ளிட்டவற்றை வாங்குவதற்காக பெற்றோர்கள் வந்ததால் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரியில் உடனடி கடன் செயலி மூலம் கடன் பெற்ற நபரை ஆபாசமாக சித்தரித்து அவருடைய நண்பர்களுக்கு அனுப்பி அதிக பணம் கேட்டு மிரட்டல் விடுத்த நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த நபர் இன்ஸ்டாகிராமில் வந்த உடனடி கடன் செயலி விளம்பரத்தை பார்த்து அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து அந்த செயலிக்கு தன்னுடைய மொபைலில் உள்ள நண்பர்கள் தொலைபேசி எண் மற்றும் புகைப்படங்களை செயலி பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்துள்ளார். பின்பு ரூபாய் 5,000 அந்த செயலி மூலம் கடன் பெற்றுள்ளார். 2 நாட்களுக்கு பிறகுதான் பெற்ற 5,000 கடன் தொகைக்கு அந்த செயலியில் இருந்து பேசிய மர்ம நபர் ரூபாய் 20,000 கட்டுமாறு கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அந்த நபர்தான் 5,000 மட்டுமே கடன் பெற்றதாக கூறியுள்ளார். அந்த செயலியில் இருந்து பேசிய நபர் 20,000 கட்டவில்லை என்றால் அவருடைய புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவருடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவேன் என மிரட்டியுள்ளார். அதனால் பயந்து போன அந்த நபர் ரூபாய் 20,000 கட்டியுள்ளார். மேலும் 10,000 கட்ட வேண்டும் என்று அவர்கள் மிரட்டியுள்ளனர். இவர் மறுக்கவே இவருடைய புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து இவருடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி மிரட்டி பணம் கேட்டுள்ளார். இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட நபர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி தேங்காய்திட்டு பகுதியில் வாய்க்கால் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்த தொழிலாளிகளின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை அலுவலகத்தில் நிவாரணம் வழங்கினார்.
புதுச்சேரியில் கடந்த மார்ச் 31ஆம் தேதியன்று தேங்காய்திட்டு மரப்பாலம் மின் நிலையம் சுற்றுச்சுவர் ஒட்டியுள்ள வாய்க்கால் சீரமைக்கும் பணியின் போது சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் பாக்கியராஜ், ராஜேஷ், கண்ணன், அந்தோணிசாமி, கமலஹாசன், பாலமுருகன் ஆகிய 5 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 10 லட்சத்தையும், அதேபோன்று விபத்தில் காயமடைந்த சீனிவாசன், பாலமுருகன் உள்ளிட்ட 3 தொழிலாளர்களுக்கு தலா ரூபாய் 3 லட்சத்தையும் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை அலுவலகத்தில் உயிரிழந்த குடும்பத்தினரிடம் வழங்கினார். முன்னாள் முதல்வர் ஆர்.வி. ஜானகிராமன் 5ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது படத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் ஆர்.வி. ஜானகிராமன் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் திமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி ஆம்பூர் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட ஜானகிராமன் திருவுருவப் படத்திற்கு திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே.வி.எஸ். ஆறுமுகம் மற்றும் அவர்களின் குடும்பத்தார் முன்னிலையிலும் திமுகவினர் மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் நடராஜன் மற்றும் நிர்வாகிகள் சார்பில் சாரம் லெனின் வீதி சந்திப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மலரஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, அவைத்தலைவர் எஸ்.பி. சிவக்குமார், துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, செந்தில்குமார் எம்எல்ஏ, மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ, காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் விஸ்வநாதன், கந்தசாமி மற்றும் திமுக தொண்டர்கள் பலர் பங்கேற்று நினைவஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மணமகன் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த பெண்ணை காதலித்து புதுச்சேரியில் தமிழர் பாரம்பரிய முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பிரபுராம். இவரது மகன் வெங்கட்ராம் பிடெக் முடித்துவிட்டு பெல்ஜியத்தில் பணியாற்றி வருகிறார். அங்கு பணியாற்றிய போது பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த கிளேசி பெத் சிம்பானன் ஓபா என்ற பெண்ணை காதலித்து உள்ளார். இதனையடுத்து இரு வீட்டார் சம்மதத்துடன் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள பொன்னு மாரியம்மன் கோவிலில் தமிழர் பாரம்பரிய உடை அணிந்து உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் வேத மந்திரங்கள் ஓத தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டனர். பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்ட புதுச்சேரி மணமகனை உறவினர்கள் மலர் தூவி வாழ்த்தி சென்றனர். புதுச்சேரி ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள் தரும் ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவில் மற்றும் அருள் தரும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், அஷ்டலட்சுமி ஹோமம், தனபூஜை, கோபூஜை, சுமகலி பூஜையுடன் 4ஆம் கால யாகசாலை பூஜைகள், மகா பூர்ணாஹிதி நடைபெற்று யாத்தல தானமும் அதனைத் தொடர்ந்து கலசங்கள் புறப்பாடாக்கி மூலவர் ஸ்ரீ எல்லையம்மனுக்கு கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பரிவார விமானம், மூலவர் விமானம், ராஜகோபுரங்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் முத்துமாரியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். வைகாசி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் ராமபரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக வைகாசி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் ராமபரதேசி சித்தர் கோவில் அருகே சன்மார்க்கி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தட்சிணாமூர்த்தி, செல்வி, மாரிசன், ராஜகோபால், ரகுராமன், விளையாட்டு பாலாஜி, பாலு, குமரன், விஜயா, யாஷிகா, விஜய், ஐஸ்வர்யா மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருட்தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். கோடைக்கால கராத்தே பயிற்சி முகாம் நிறைவு விழா முத்தியால்பேட்டை குரு மட்மக்ஸ் அகாடமியில் நடைபெற்றது. புதுவை மாநில ஜூடோக்கு காய் கராத்தே பயிற்சி பள்ளியின் கோடைக்கால கராத்தே பயிற்சி முகாம் நிறைவு விழா முத்தியால்பேட்டை குரு மட்மக்ஸ் அகாடமியில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர், மூலகுளம், முத்தியால்பேட்டை, அரியாங்குப்பம், மணவெளி, தேங்காய்திட்டு ஆகிய இடங்களிலிருந்து கராத்தே பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது.
மேனாள் இந்திய கராத்தே சங்கத்தின் தலைவரும் இந்திய ஜூடோ காய் கராத்தே சங்கத்தின் தலைவர் கராத்தே தியாகராஜன் ஆசியுடன் இந்திய ஜூடோ காய் கராத்தே சங்க செயலாளர் முத்துராஜ் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. இதில் பல்வேறு நுட்பங்கள், வடிவங்கள் மற்றும் தற்காப்பு உத்திகள் கற்பிக்கப்பட்டது. முன்னேற்றம் மற்றும் திறன்களை வெளிப்படுத்தவும் கட்டாஸ் செய்யவும் நுட்பங்களை வெளிப்படுத்துதல் நிகழ்வு நடைபெற்றது. நிறைவில் சிறப்பு விருந்தினராக சமூக சேவகரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் முத்தாலு வெங்கடேசன் கலந்து கொண்டு பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு கோடைக்கால முகாம் சான்றிதழ் வழங்கினார். புதுவை மாநில ஜூடோ காய் தலைமை பயிற்சியாளர் சத்யசீலன் தலைமையிலும் மூத்த பயிற்சியாளர்கள் செல்வமணிகண்டன், வினிதா, தீபா, ஹரிஹரன் மற்றும் துணை பயிற்சியாளர்கள் சந்துரு, சஞ்சய் குமார், ஹனித், ஆகாஷ் ராம், யுவன்ஸ்ரீ மற்றும் பெற்றோர்கள் ஆகியோர் பங்கு பெற்றனர். இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை புதுவை ஜூடோ காய் கராத்தே அணியினர் சிறப்பாக செய்திருந்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் பதவி ஏற்றதைத் தொடர்ந்து மங்களம் தொகுதி பங்கூர் பகுதியில் பாஜக சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து நேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் பதவியேற்றார். பாரத பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றதைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூர் பகுதியில் மங்களம் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர் பங்கூர் கார்த்திகேயன் தலைமையில் வான வேடிக்கையுடன் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக பொதுச் செயலாளர் அருள், பாஜக பிரமுகர்கள் ஐனா கண்ணு, ஜோதி, பாலு, சாந்தி, ஜெயபால், மோகன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயம் 1ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் மற்றும் விளையாட்டு உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலய 1ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை பஞ்சமூர்த்திகளுக்கு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து இரவு சுவாமி உட்புறப்பாடு வீதி உலாவும் தினம்தோறும் நடைபெற்று வந்தன. இதில் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்று முன்தினம் இரவு திருக்கல்யாண உற்சவம் மற்றும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று விளையாட்டு உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஊஞ்சல் உற்சவ விழாவை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் திருவேணி நகர் வாசிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். சென்னையில் நடைபெற்ற உலக சாதனைக்கான பரதநாட்டிய நிகழ்ச்சியில் புதுச்சேரி திருவாதிரை நாட்டியாலயா பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டனர். சென்னையில் உள்ள ஜேவியர் கல்லூரி வளாகத்தில் வீரமங்கை வேலு நாச்சியார் என்ற பெயரில் பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வானது ஞாயிறன்று நடைபெற்றது. கலை மாமணி ஸ்ரீ மதுரை முரளிதரன், சௌமியா ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள திருவாதிரை நாட்டியாலத்தை சேர்ந்த மாணவிகள், நாட்டியாலயா நிறுவனர் திரிபுர சுந்தரி குகன் தலைமையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் ஆர்.வி. ஜானகிராமன் 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே.வி.எஸ். ஆறுமுகம் அன்னதானம் வழங்கினார். திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே.வி.எஸ். ஆறுமுகம் அலுவலகமான லெனின் வீதியில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஆர்.வி. ஜானகிராமன் 5ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் தலைமையில் 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் சித்து, தொகுதி பொருளாளர் சந்திரேஷ்குமார், மருத்துவர் அணி செயலாளர் கைலாஷ், தொகுதி துணை செயலாளர் தமிழ்மணி, திமுக இளைஞர் அணி மாநில துணை அமைப்பாளர் சந்துரு உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். லயம் புதுச்சேரி சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் கோடைக்கால இலவச சிறப்பு பயிற்சி முகாம் வில்லியனூர் மணவெளியில் நடைபெற்றது. வில்லியனூர் மணவெளியில் லயம் புதுச்சேரி சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் கோடைக்கால இலவச சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கவிஞர் புதுவை குமார் தலைமையேற்றார். சமூக சேவகர் கருணாகரன் முன்னிலையில்
வில்வம் ஃபவுண்டேஷன் தசரதன், சமூக சேவகி மணவெளி பிரியா, சமூக சேவகி ராணி, புதுவை பல்கலைக்கழக துணை பேராசிரியர் முத்துக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர். பெற்றோர்கள் சார்பில் மணக்குள விநாயகர் துணை பேராசிரியர் ரமாதேவி நன்றியுரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிலம்பம் ஆசிரியர் லயம் அன்புஜெகன் சிறப்பாக செய்திருந்தார். பயிற்சி பெற்ற மாணவர்கள் சிலம்பம் சுழற்றி தங்கள் திறமையை வெளிப்படுத்தி சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். நடுரோட்டில் திடீரென தீப்பற்றி எரிந்த பைக், உயிர் தப்பிய இளைஞர். விறுவிறுப்பாக நடந்த வழக்கறிஞர் சங்க தேர்தல், ஆர்வமுடன் வாக்களித்த வழக்கறிஞர்கள். ஆன்லைனில் கடன் பெற்றவரின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து பணம் கேட்டு மிரட்டல், சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு போலீசார் வலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.